எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உட்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதலாத்தை படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு கொடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸ் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்கே எடுத்ததுக்கப்புறம் நடிகனா எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ, சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் அந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுட்டு அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை. அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர், இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பண்ண வச்சுருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சுருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்களில் இப்போ ஆல்ரெடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைமு. எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட, இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர் வளர்ந்து வர ஒரு நடிகர். ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும் பயமாக இருந்துருக்கணும். எங்கே நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவருக்கு கூட வரவங்க மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவாருன்னு. அது எனக்கு ஏனே தெரியல, அது ரீசனே தெரியல. பார்த்தோன்னே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் யார்கிட்ட வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தை நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, தமிழில் சொல்கிறத காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போறீங்க மட்டும் மனசுக்குள்ளப்படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்காக அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எண்டில் இவர் உள்ளே வந்து ஒரு ஷார்ட் சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன். இந்த சீன் நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குநர்கள் பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குநர்கள், குறிப்பாக சொல்கிறதா இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி.
அவங்க பார்க்கும்போது இது இந்த அம்மா லேடியா இல்லை எல்லாம் ஆம்பளையா இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்தையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருப்போம். அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருக்குமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்கன்னு. சுரேஷ் சந்திர சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டர் ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு அதை கொடுத்தது ராஜா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில் நம்ம பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டோன்னா அப்படியே சுற்றி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லேயுமே அவர் அப்படி தான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. பேடை பார்க்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அந்த கதை அவர் மனசில் ஊறி இருந்ததால் ஏதோ என்னை முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு, நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் என்ன விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல்லா சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்கள் என்னங்க இவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணித்தர. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது கண்ணை மூடி கேட்குறப்போ. அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்குறப்போ. ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்கள் சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்கிறேன்னா படம் வந்துட்டு நல்லா அவங்க பற்றி பேசவே மாட்டாங்க, கமெண்ட்டே வராது அவங்கள்ட்ட இருந்து. ஒரு சின்ன புன்சிரிப்போட நடந்துருவாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.